என்ன அப்படின்னா வந்து மழை பெருசாக பெய்யணும்னு ஆசைப்படுவோம். எல்லாம் வச்சதுனால பட் இவ்வளோ பெரிய மழை பெய்யும்னு அவங்க எதிர்பார்க்கல. மழை அப்படிங்கிறது இந்த மாதம் மழை பெய்யணும் தான் வேண்டிகிட்டு இருப்பாங்க. எல்லா திருவிழாக்களும் மழை பெய்யணும் தான் வேண்டி கொடுத்துட்ருக்கோம். அதனால் மழை குறை சொல்ல முடியாது. இது வந்து எதிர்பார்க்காம நடந்தது தான். இவ்வளோ போய் ஆறு பக்கத்தில் இருக்குது. அவ்வளோ போய் ஆறையும் தாண்டி வருதுன்னா என்ன செய்ய முடியும்? எந்த சேனல் வந்திருக்கீங்க? உயிரை கொடுத்து பணம் வச்சு போன வாழணும். இங்கேருந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. அது வேடிக்கை அது தாண்டி வந்ததுதான் ஒரு சிக்கல். எல்லாமே ஆறு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இது பண்ணலாம். இன்னொரு மக்கள்லாம் வந்து உள்ளே போய் நாங்கள் பேசும்போது அவங்கெல்லாம் வந்து சார் இதெல்லாம் கொஞ்சம் தூர்வாரி இருக்கலாமோ வச்சிருக்கலாமோன்ற ஒரு தகவலை எல்லாம் சொல்ல முடிஞ்சதை பார்க்க முடிகிறது. அப்படியான ஒரு குறைபாடுகளை சரி பண்ண வேண்டிய தேவை அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. அது என்ன சொல்றதுன்னா எல்லாமே எல்லா பின்னாடியும் முன்னாடியும் குளங்கள் இருக்கும். இந்த குளங்கள் எல்லா குளமும் மேடாயிடுச்சு. ரொம்ப விவசாய பூமியை சுற்றி வந்து எது இதெல்லாம் சரி செய்யணுமோ அதை சரி செஞ்சால் மட்டும்தான் அவங்களை வந்து பாதுகாக்க முடியும். சார், அரசுக்கிட்டே அமைச்சர் உதயநிதிக்கிட்டே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன? எதையெல்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியாதுக்கான சாத்தியங்கள் தெரியுது சார்? முதல்ல மக்கள் கனெக்ட் பண்ணணும். நிறைய கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்காங்க. எங்கெங்க அவங்களோட உறவினர்கள் எங்கெங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த மக்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு அது வச்சுருக்கோம். அது இன்னைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நேற்று நைட்டு எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. உள்ளே நுழைய முடியல. நேற்று நைட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ண முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தூத்துக்குடி எம்பி கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசணும். உதயநிதி சார் அவர்கிட்ட பேசணும். எல்லாமே வந்து வான்வெளியாக வந்து அந்த வேலைகளை ஆரம்பிக்கலாம், உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. பக்கம் ஆதிநாதபுரம், கல்லாம்பறை, ஆரம்பண்ணை, கொங்காயக்குறிச்சி, அப்புறம் வந்து மங்களக்குறிச்சி, ஆலிக்குடி, முத்துலாங்குறிச்சி, எல்லாமே எல்லா ஊருமே வந்து என்னன்னா இந்த ஊரெல்லாம் தெரியும். போகவே முடியாது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டரு எல்லாம் தண்ணியாக இருக்கு. எப்படி போகிறது? தண்ணினா நார்மல் தண்ணி கிடையாது. ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு. மொத்த ஊருக்கு ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு. அப்படின்னு எப்படி பண்ணுறது? சிக்கலாக பேசியிருக்கோம். அவங்க வந்து நிச்சயமாக நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. அதை வச்சு செய்வாங்க நினைக்கிறேன். நாங்களும் நிச்சயமாக அவங்களோட சேர்ந்து மீட்கப்பட்ட அந்த அணுகுவதற்கும் பிரார்த்தனையும்